Hi students, 9th standard maths, exercise 4.5, முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல். Construction of the orthocenter of a triangle. Question number 6. 6.5 cm பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைந்து அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோட்டு மையம் காண்க. Draw an equilateral triangle of sides 6.5 cm and locate its orthocenter. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணம் வரைக அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த முக்கோணத்துடைய பக்க அளவு பாத்தீங்கன்னா 6.5 cm. சோ கொடுத்திருக்க இந்த அளவுகளை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டயகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரஃப் டயகிராம்ல ஒரு சமபக்க முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த முக்கோணத்துக்கு நம்ம நேம் கொடுக்கணும் இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து கேபிட்டல் A அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க கேபிட்டல் B அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க கேபிட்டல் C அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா எந்த நேமும் கொடுக்கவே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டாங்க. சோ நேம்ஸ் எதுவும் கொடுக்காதனால நம்மளாவே இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கலாம். இப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணதால இந்த முக்கோணத்துடைய மூணு பக்கமும் நமக்கு சமமா தான் இருக்கும். அந்த பக்க அளவு பாத்தீங்கன்னா 6.5 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மூணு பக்கமும் நமக்கு 6.5 cm இருக்கும். சோ இந்த இடத்துல AB பாத்தீங்கன்னா 6.5 cm, அதே போல BC பாத்தீங்கன்னா 6.5 cm, அதே போல ACயும் நமக்கு 6.5 cm. இப்போ क्वेश्चनல சொல்லிருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரஃப் டயகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரஃப் டயகிராமை பேஸ் பண்ணி ஒரு மெயின் டயகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். மெயின் டயகிராமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடு என்னவோ அதோட லைன் செக்மென்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 6.5 cm க்கு ஒரு லைன் செக்மென்ட் ஃபார்ம் பண்ணனும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6.5 cm க்கு ஒரு லைன் செக்மென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் செக்மென்ட்க்கு நேம் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் B, இந்த இடத்துல கேபிட்டல் C. சோ BC உடைய லெந்த் 6.5 cm. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினா AB = 6.5 cm க்கு ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். அதே போல AC 6.5 cm க்கு ஒரு லைன் செக்மென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். சோ இத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்ம காம்பஸை யூஸ் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. சோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை 6.5 cm க்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா காம்பஸை 6.5 cm க்கு மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணிட்டு காம்பஸை வெர்டெக்ஸ் B ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ காம்பஸை இந்த மாதிரி B ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க், இந்த இடத்துல ஒரு ஆர்க் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா AC உடைய லெந்த் அதே 6.5 cm. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காம்பஸை 6.5 cm க்கு தான் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். சோ காம்பஸை அப்படியே எடுத்து வெர்டெக்ஸ் C ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ காம்பஸை C ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு ஆர்க் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆர்க்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு வெர்டெக்ஸ் A. சோ இந்த இடத்துல கேபிட்டல் A அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ AB யை ஜாயின் பண்ணனும், அதே போல AC யையும் ஜாயின் பண்ணனும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ABC கிடைச்சிருச்சு. இதுல AB யோட லெந்த் 6.5 cm, அதே போல AC யோட லென்த்தும் பாத்தீங்கன்னா 6.5 cm. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ட்ரையாங்கிளுடைய ஆர்த்தோ சென்டர் எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய 3 வெர்டெக்ஸ்ல இருந்து ஏதாவது 2 வெர்டெக்ஸ்க்கு நம்ம ஆல்டிடியூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதாவது குத்துக்கோடுகள் வரையணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வெர்டெக்ஸ் A ல இருந்து ஒரு குத்துக்கோடு ஆல்டிடியூட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். சோ வெர்டெக்ஸ் A ல இருந்து ஒரு ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்து வெர்டெக்ஸ் A ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோ காம்பஸ் எடுத்து வெர்டெக்ஸ் A ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனி மெஷர்மென்ட், காம்பஸை எந்த மெஷர்மென்ட்க்கு வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அளவுல காம்பஸை நம்ம மெஷர் பண்ணிட்டு இந்த வெர்டெக்ஸ் A வுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற, அதாவது இந்த வெர்டெக்ஸ் A வுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடை கட் பண்ற மாதிரி 2 ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த BC அப்படின்ற இந்த சைடை கட் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க், அதே போல இந்த இடத்துல இன்னொரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஆர்க்ல, அதாவது இந்த 2 வில்லுலயும் நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோ காம்பஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஆர்க்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த லெஃப்ட் ஆர்க்ல காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்க்கை டச் பண்ணக்கூடாது, அதாவது இந்த 2 ஆர்க்குக்கும் இன் பிட்வீன் இருக்க இந்த டிஸ்டன்ஸ்ல மோர் தென் ஹாஃப், முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் B க்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆர்க்ல காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காம்பஸோட பென்சில் எண்டை
இந்த ஆர்க்கில் டச் பண்ணாமல் முக்கால் வாசிக்கு, அதாவது இந்த ரெண்டு ஆர்க்குக்கும் இன்பிட்வீன் இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு முக்கால் வாசி மோர் தென் ஹாஃபுக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இந்த இடத்துல ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போது காம்பஸோட இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸை அப்படியே எடுத்து இந்த ஆர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது வெர்டெக்ஸ் சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆர்க்கில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்க்கில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வரைஞ்ச இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க் கீழே ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டெக்ஸ் ஏவை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டெக்ஸ் ஏவை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்ற இந்த சைடை பர்பெண்டிகுலராக கட் பண்ணுது, அதாவது 90 டிகிரியில் கட் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட், முதல் குத்துக்கோடு. ஸோ இப்போ வெர்டெக்ஸ் ஏலேருந்து ஒரு குத்துக்கோடு, ஒரு ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டெக்ஸ் பில இருந்தோ இல்லை வெர்டெக்ஸ் சில இருந்தோ இன்னொரு குத்துக்கோடு வரையணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெர்டெக்ஸ் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பஸ் எடுத்து வெர்டெக்ஸ் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை வெர்டெக்ஸ் பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி மெஷர்மெண்ட் காம்பஸோடைய ஏதாவது ஒரு அளவுக்கு நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஏசி அப்படின்ற இந்த சைடை கட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை வெர்டெக்ஸ் பியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஏசி அப்படின்ற சைடை கட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர்க், அதே போல் இந்த இடத்துல இன்னொரு ஆர்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்ற இந்த சைடை ரெண்டு பிளேஸில் கட் பண்ணுற மாதிரி ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசி அப்படின்ற இந்த லைன் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்க்கையும் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்க்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பஸை இந்த டாப் ஆர்க்கில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் தென் ஹாஃப், அதாவது இந்த ஆர்க்கை டச் பண்ணாமல் இதுக்கு முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் இந்த மாதிரி. அதே போல் காம்பஸோட இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸை அப்படியே எடுத்து இந்த இடத்துல, அதாவது இந்த ஆர்க் ஏசியை கட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை இந்த ஆர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டெக்ஸ் பியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்குடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து வெர்டெக்ஸ் பியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏசி அப்படின்ற இந்த சைடை பர்பெண்டிகுலராக கட் பண்ணுது, அதாவது 90 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணுது. ஸோ இது நமக்கு தேவையான செகண்ட் ஆல்டிடியூட், இரண்டாவது குத்துக்கோடு. இப்போ இந்த ரெண்டு ஆல்டிடியூடும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம், ஆர்த்தோ சென்டர். ஸோ ஜென்ரலாகவே ஆர்த்தோ சென்டரை கேபிட்டல் ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்டை நம்ம கேபிட்டல் ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய மூன்றாவது குத்துக்கோடு, தேர்ட் ஆல்டிடியூட் ஃப்ரம் சியிலிருந்து வரையக்கூடிய அந்த தேர்ட் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஹெச் வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகும். அதாவது சியிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் ஹெச் வழியாக, அதாவது இந்த குத்துக்கோட்டு மையம் வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகும். அந்த கோடு இந்த ஏசி அப்படின்ற இந்த சைடை பார்த்தீங்கன்னா அதுவும் பர்பெண்டிகுலராக தான் நமக்கு கட் பண்ணும், அதாவது 90 டிகிரி ஆங்கிள் தான் நமக்கு கட் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருந்தா இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த ட்ரையாங்கிளுடைய 2 வெர்டெக்ஸ்லேருந்து 2 ஆல்டிடியூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த 2 ஆல்டிடியூட்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம ஆர்த்தோ சென்டர், குத்துக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே சேம் பாயிண்ட் வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஹெச் தான் நமக்கு தேவையான முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம், ஆர்த்தோ சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். தட்ஸ் ஆல்.